இப்போ எல்லாருமே ட்ரை பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள். எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஐச்சிங் இப்போ இமீடியட்டா நம்ம பார்த்தா இமீடியட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எக்ஸாம்பிள் ஏதாச்சும் உங்களோட கேஸ்? நிச்சயமா நிறைய கேசஸ் இருக்கு. அதாவது வந்து இப்போ ஒரு மாசம் முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. Okay. அவங்க வந்து என்கிட்ட வராங்க, எனக்கு வந்து வரன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல விரைவிலே வந்து அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. Okay. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுல அவங்க கேட்க வந்தது, அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இருந்தாங்க. Okay, அவங்க வந்து அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு மனசுல இருக்கு. பட் வந்து அவங்க அதெல்லாம் வந்து கேர் பண்ணல. அதை பத்தி எனக்கு வந்து இப்போ என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு பார்க்க தான் அவங்க வந்திருக்காங்க. Okay. ஸோ அது பார்க்கும்போது பட் அவங்களுக்கு என்ன அது வந்து ப்ரெசென்ட்ல வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட்டை முதல்ல நீங்க வந்து உங்க மனசுல இருந்து எடுக்கணும். ஓகே, அந்த பிரேக்கப் ஆன விஷயத்தை வந்து மறக்கணும். அவங்க வந்து ஆக்சுவலி என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை, ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. ஓ, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் முன்னால இருந்துச்சு அப்படிங்கறது அது வந்து அவங்க மனசுல இருக்குங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லல. பட் வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க அதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்த ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதை முதல்ல அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற எமோஷன். உங்ககிட்ட ஹைட் பண்ண எமோஷன் ஐச்சிங் வந்து கண்டுபிடிச்சிரும்.